குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்டில் உள்ள ஃபஸ்ட் லெசனில் உள்ள இலக்கணம் பார்க்கலாம். தமிழ் எழுத்துக்களும் வகையும் தொகையும், எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம், 5 வகையான இலக்கணம் இருக்குது. எழுத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒலி வடிவம், வரி வடிவம் அப்படின்னு சொல்கிறோம். உயிர் எழுத்துக்கள் எதில் மூலயமா பிறக்குன்னா காற்றில். உயிர் எழுத்துக்கள்னால் தெரியும், ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்கள் 12 எழுத்துக்களும் உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் குறில் எழுத்துக்கள்னால் ஆ, இ, உ, ஏ, ஓ, இது குறில் எழுத்துக்கள். நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, இந்த 7 நெடில் எழுத்துக்கள். அதுக்கடுத்து மாத்திரைன்னு பார்த்தோன்னா குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. இதில் என்னென்னா உயிர் எழுத்துக்கள் உள்ள அந்த உயிர் எழுத்துக்கள் குறில் எழுத்துக்கள் வந்துச்சுன்னா 1 மாத்திரை இருக்கும், நெடில் எழுத்துக்கள்னால் 2 மாத்திரை இருக்கும். அதுக்கடுத்து மெய்யெழுத்துக்கள்னு பார்த்தோன்னா மெய்யெழுத்துக்கள் 3: வல்லினம், மெல்லினம், இடையின எழுத்துக்கள். வல்லின எழுத்துக்கள் கசர தபர, மெல்லின எழுத்துக்கள் ஞஞன நமன, இடையின எழுத்துக்கள் எரல வளல. இதை தான் நம்ம மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து உயிர்மெய் எழுத்துக்கள். ஃபஸ்ட்டு ஒரு மெய்யோட ஒரு உயிரை கூட்டினால்தான் அதுக்கு பேர் உயிர்மெய் எழுத்துக்கள்னு சொல்லுவோம். மொத்தம் 216. ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்து ஒலிக்கும் கால அளவு அரை மாத்திரை. அதே மாதிரி மெய்யெழுத்தினுடைய ஒலிக்கும் கால அளவும் அரை மாத்திரை தான். அதுக்கடுத்து கபிலர். கபிலர் எத்தனை மாத்திரை இருக்கும்னா 3.5 மாத்திரை. ஃபஸ்ட்டு கான்றது குறியில், பீன்றது குறியில் தான், லான்றது குறியில் தான். அப்போ 3 மாத்திரை வந்துருச்சா. இருன்றது என்ன சொன்னோம், மெய்யெழுத்து. மெய்யெழுத்துன்றது அரை மாத்திரை. அப்போ 3.5 மாத்திரைகள். அதுக்கடுத்து வலஞ்சொலி எழுத்துக்கள் கிளாக் வைஸ். இணையம் அப்படின்னா இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலம் வாட்ஸ்அப். இடஞ்சொலி எழுத்துக்கள் ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடுதிரை டச் ஸ்க்ரீன், செயலினா ஆப், மின்னஞ்சல்னா இமெயில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். அதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கோங்க. நூலினுடைய சிறப்புகள். நூலோட சிறப்புனா என்னென்னா வேளாண்மை, வேளாண் வேதம், நாலடி, 400. இந்த 3ஐயும் சொல்கிற ஒரே நூல் நாலடியார். அப்புறம் தமிழ் மொழியில் உபநிடதம் அப்படின்னு யார் சொன்னான்னா தாயுமானவருடைய பாடல்கள். அதுக்கடுத்து தமிழ் 3000 திருமந்திரம். தமிழ் 3000னா திருமந்திரம். நெடுந்தொகை அகநானூறு, மணநூல் சிவக சிந்தாமணி, நருந்தொகை வெற்றி வேட்கை, கூத்தாற்றுப்படை அல்லது மலைப்படு கடாகம் 10 பாட்டில் வர நூல் இது. அப்புறம் திருமலை அதிபர் பல்லுன்னு அப்படின்னு யாரை சொல்லுவாங்கன்னா திருமலை முருகனுடைய பல்லை பற்றி சொல்கிறாங்க. தமிழரின் வாழ்வின் கருவூலம் புறநானூறு. அதுக்கடுத்து சிலப்பதிகாரத்தை எந்த மாதிரிலாம் சொல்லலைன்னா குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம், மூவேந்தர் காப்பியம், புரட்சி காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் அப்படின்னு சிலப்பதிகாரத்தை சொல்லுவாங்க. அதுக்கடுத்து இயற்பெயர்கள், அதாவது புலவரோட அவரோட இயற்பெயர். முடியரசன் அப்படின்னா துரைராசு, சுரதா ராஜகோபாலன், வாணிதாசன் அரங்கசாமி அல்லது எத்திராசு. காலமேக புலவர், அவருடைய இயற்பெயர் என்னது, வரதன். இது அடிக்கடி கேட்குற ஒரு கொஸ்டின். கார்மேக புலவர் யாருன்னா வரதன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெருஞ்சித்திரனா துரை மாணிக்கம். சுரதா ரங்கராஜன். மீரா அப்படின்னா ராஜேந்திரன். புதுமை பித்தன் விருத்தாச்சலம். கல்யாண்ஜி கல்யாண சுந்தரம். ஆல்ரெடி நமக்கு தெரியும். கண்ணதாசன் முத்தையா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.